ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த அழகான ஒரு ஓணம் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த ரெட் அண்ட் இந்த ஓணம் சாரீ லுக்கு இந்த ரெட் கலர் பேர் பண்ணி நான் ஒரு சிம்பிள் ஐ மேக்கப் பேஸ் மேக்கப் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லுக். ஸோ இந்த லுக் நான் எப்படி ரீக்ரியேட் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸ்கின் ப்ரெப்க்கு நான் வந்து எல்ஃப்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்து நான் ஸ்கின்னில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு டியூ ஸ்கின் வேணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த அக்வாலஜிக்காலேருந்து இந்த க்ளோ சீரம் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கின்னில் நான் அப்ளை பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு டியூபி ரேடியன்ஸ் பேஸ் தரும். அண்ட் எங்கெல்லாம் வந்து எனக்கு போஸ் இதெல்லாம் நான் கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும், ப்ளர் பண்ணிக்கணுமோ அங்கே இந்த லாக்மியோட ப்ரைமர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 452 கன்சீலர் வீல்லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் யூஸ்வலி நமக்கு பிளெமிஷஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ பிக்மெண்டேஷன் அங்கெல்லாம் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த மேட் லுக்கோட ஃபவுண்டேஷன். இதை நான் ஆல்ரெடி கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் ஸ்கின்னில். இது பார்த்திங்கன்னா ஒரு டியூவி ஃபினிஷ் கொடுக்கும், அதே சமயமும் கொஞ்சம் கவரேஜும் கொடுக்கும். எனக்கு அதுதான் வேணும். இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா நான் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்டிருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து ஈஸிலி ஒரு 15 மினிட்ஸ்குள்ளே பண்ணிடலாம் இந்த லுக் டோட்டலாகவே. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து எல்ஃபோட பியூட்டி பிளெண்டர். இதில் டேப் பண்ணி ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும் ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்கின்னில். அண்ட் இந்த பியூட்டி பிளெண்டர் செம்ம சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கன்சீலருக்கும் இதே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்கும் இல்லை உங்களுக்கு. இப்போ நான் கன்சீலருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் எடுத்துகிட்டு நான் எங்கெல்லாம் எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் அண்டர் ஐஸில் இருக்கிற இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலி பியூட்டி பிளெண்டர் அவ்வளோ விரும்ப மாட்டேன், பட் இந்த லுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அதையே வந்து நான் ஐஷேடோ பேஸ்க்கும் கொடுத்துக்கிறேன் அதே கன்சீலர். அண்ட் ஈஸியாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகிடும் இல்லை அப்ளை பண்ணும்போது. நெக்ஸ்ட் நான் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸை. எனக்கு என்ன தான் டியூவி ஃபினிஷ் இருந்தாலும் எனக்கு ஆயிலி ஸ்கின்ங்கிறதுனால எனக்கு ஓவர் டைமில் கொஞ்சம் அந்த ஷைன் வந்துடும். ஸோ நான் பவுடர் வச்சு என்னோடய ஃபுல் ஸ்கின் அண்ட் என்னோடய அண்டர் ஐ எல்லாத்துலேயுமே நான் செட் பண்ணிக்க போகிறேன். இப்போது ஐப்ரோஸ்க்கு நான் மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு என் ஐப்ரோஸை ஃபில் இன் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய நேச்சுரல் ப்ரௌ லைன் தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து எந்த எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நேச்சுரல் ப்ரௌ லைன் ஃபாலோ பண்ணி நான் ஃபில் இன் பண்ணிக்கிறேன். இந்த ஐலாஷ் கலர் பார்த்திங்கன்னா ஹீட்டட் ஐலாஷ் கலர். நான் ஃபால்ஸ் லேஷஸ் வைக்க போகிறதில்ல, பட் இந்த ஐலாஷ் கலரில் கேர்ள் பண்ணிட்டா சூப்பராக என்னோடய லேஷஸ் ஓப்பன் அப் ஆகும். இதை பற்றி நான் ஷார்ட்ஸும் நான் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க், இந்த ப்ராடக்ட் லிங்க் அண்ட் ஷார்ட்ஸ் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்கிட்ட ஐ கார்ட் செக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க அலாங் வித் தி ரெஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். இப்போ நான் ஐஷேடோக்கு மாஃபி பேலட்லேருந்து அந்த பர்கண்டி ஷேடை எடுத்துகிட்டு ஒரு ஆங்குலர் ப்ரஷில் விங் ஐலைனர் மாதிரி நான் ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஐஷேடோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ எனக்கு இதுதான் மோஸ்ட்லி என்னோடய ஸ்டார் ஆஃப் தி லுக் அந்த மாதிரி ஒரு ஷேட் இது. ஸோ இதுதான் நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு பாக்கி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் லிட் ஸ்பேஸை நான் ஃபில் இன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை திருப்பி பர்கண்டி ஷேடோ இன்டென்சிஃபை பண்ணிக்கிட்டு காஜல் அப்ளை பண்ணிக்க போகிறேன் கண்ணு உள்ள வாட்டர் லைனில் மட்டும். அண்ட் தென் லோவர் லேஷ் லைனில் அந்த பர்கண்டி லைனர் கொடுத்தோம்ல அதை வச்சு ஒரு பென்சில் ப்ரஷில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லைட்டாக இன்னர் கார்னர்ஸில் மட்டும் ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மஸ்காராக்கு நான் வால்யூம் மில்லியன் லேஷஸ் யூஸ் பண்ணிக்க போகிறேன் லாரியல்லேருந்து. நான் ஃபால்ஸ் லேஷஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி வைக்க போகிறது கிடையாது. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் லுக். அண்ட் இதே ஸ்டெப்பை அந்த இடத்துலையும் நான் ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் மேக்கப்புக்கு வரும்போது அந்த வெட்டர் மாயிலேருந்து அந்த ப்ரான்சர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸை சிசில் பண்ணிக்க போகிறேன். ப்ரான்சர் அண்ட் கான்டோரிங் மாதிரி. அண்ட் தென் NY Bay ப்ளஷ் பேலட்லேருந்து அந்த 2 ஷேட் யூஸ் பண்ணி லாஸ்ட் 2 ஷேட் யூஸ் பண்ணி ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன்.
கீழே இருக்கிற கோல்டன் கலர் ஹைலைட் எடுத்துகிட்டு லைட்டாக ஷைன் கொடுத்துக்க போகிறேன். இது செம்ம பிக்மெண்டட் கைஸ், பட் நல்லாயிருக்கும். லிப்ஸ்க்கு லிப் லைனரால் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணி அண்ட் ஃபில் இன் பண்ணிக்க போகிறேன் இதில். அண்ட் தென் நைக்காலேருந்து இந்த ஷேட் எடுத்துகிட்டு நான் என்னோட ஃபுல்லாக என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஷேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் ரெனேயோட இந்த ஸ்டிக்லேருந்து அந்த நியூட் ஷேட் எடுத்து என் சென்டர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த ஆம்ப்ரே ஷேட்காக. இதுதான் என்னோடய ஓவரால் லுக். ரொம்பவே சிம்பிள் அண்ட் எலிகெண்ட்டாக அழகாக இருக்கும். அண்டர் 15 minutes ஈஸியாக பண்ணிடலாம். என் வீடியோவே அண்டர் லைக் 10 minutesக்குள்ளே தான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சிம்பிள் லுக்கு ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என் இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care. Bye. Do subscribe to my channel.